இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலாய்க்காரர் அல்லாத கட்சிகளுடன் ஒத்துழைத்தால் கூடுதலாக 22 தொகுதிகளை வெல்வோம். முகுதின் கணிப்பு. அடுத்த பொது தேர்தலில் ஏராளமான மலாய்க்காரர் அல்லாத கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து பல்முனை போட்டிகளை தவிர்த்தால் PN எனப்படும் பெரிக்கத்தான் நேஷனல் 15 முதல் 22 நாடாளுமன்ற தொகுதிகளை கூடுதலாக வெல்ல முடியும் என அதன் தலைவர் தான் ஸ்ரீ முகுதின் யாசின் தெரிவித்துள்ளார். 3% வாக்கு மாற்றமே PNக்கு கூடுதல் வெற்றியை தர முடியும் என்றார் அவர். தற்போது PNக்கு மொத்தம் 68 இடங்கள் உள்ளன. அவற்றில் பாஸ் கட்சி 43 தொகுதிகளையும் பெர்சத்து 25 தொகுதிகளையும் கொண்டுள்ளன. இந்நிலையில் பெரிக்கத்தான் தீவிர மலாய் முஸ்லிம் கூட்டணி என்ற கண்ணோட்டத்தை மாற்ற முயற்சிகளை தாங்கள் மேற்கொண்டு வருவதாக அவர் சொன்னார். உதாரணத்திற்கு பெர்சத்துவின் உச்சமன்றத்தில் மலாய்க்காரர் அல்லாத சிலரும் அங்கம் வகிப்பதை அவர் குறிப்பிட்டார். ஆனால் மக்களின் கண்ணோட்டத்தை மாற்ற பல ஆண்டுகள் தேவைப்படும் என்பதை அந்த முன்னாள் பிரதமர் ஒப்புக்கொண்டார். மலாய் முஸ்லிம்களிடையே பிரபலமாக இருக்கும் பெரிக்கத்தான் முஸ்லிம் வாக்காளர்களை நெருங்குவதில் சற்று சிரமத்தை எதிர்நோக்கி வருவதும் அதனை களைவதற்கான முயற்சிகள் குறித்து முகுதின் கருத்துரைத்தார். சபா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவிருப்பதை மாசிசா உறுதிப்படுத்தியது. 17வது சபா மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவிருப்பதை மலேசிய சீனர் சங்கம் மாசிசா உறுதிப்படுத்தியுள்ளது. வேட்பாளர்கள் தகுதியானவர்களாகவும் அடிமட்ட அளவில் செயலாற்றக்கூடியவர்களாகவும் இருப்பதை உறுதி செய்ய நேர்காணல் மேற்கொள்ளப்பட்டதாக மாசிசா தலைவர் டாக்டர் விகாசியோங் தெரிவித்தார். தொகுதிகள் பங்கீடு இன்னும் விவாத நிலையிலேயே உள்ளதால் மாசிசாவிற்கான தொகுதிகள் குறித்து இதுவரை முடிவு செய்யப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தொகுதிகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை, அது இன்னும் மேல்மட்ட விவாதத்தில் உள்ளது. ஆனால் இறுதியில் ஒரு முடிவு எடுக்கப்படும். இறுதி முடிவு எடுக்கப்படும் போது நாங்கள் அதற்கு இணங்குவோம் என்றார் அவர். 17வது சபா மாநில தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை தீர்மானிக்க கட்சி தலைவராக மாநில மாசிசாவுக்கு தாம் அதிகாரம் வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். தீபகற்பத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை கட்சித் தலைவர் தேர்வு செய்யும் நிலையில் சபாவில் போட்டியிடும் வேட்பாளர்களை மாநில பொறுப்பாளர்களை தேர்வு செய்வார்கள் என்று அவர் விளக்கினார். எதிர்காலத்தை முடிவு செய்ய மாய்கா மாசிசாவை சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்கிறார் பொதுச் செயலாளர் ஆனந்தன். கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்க மாசிசாவின் ஆலோசனை தேவையில்லை. இந்திய சமூகத்தின் நலனுக்காக மாய்கா தானாகவே முதிர்ச்சியான முடிவுகளை எடுக்கும் என்கிறார் அதன் பொதுச் செயலாளர் டத்தோ எஸ் ஆனந்தன். கூட்டணி பங்காளியாக மாசிசாவை மதிக்கிறோம். ஆனால் மாய்காவுக்கு என்று தனி அடையாளம் உள்ளது. எனவே யாரையும் சாராமல் மாய்கா சுயமாக முடிவெடுக்கும் என்றார் அவர். பல மாநில மாய்கா தொடர்பு குழுக்கள் தேசிய முன்னணியிலிருந்து விலக அண்மையில் தீர்மானங்களை நிறைவேற்றின. அதே வேளையில் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரனும் சமூக நலனுக்காக எந்த கட்சியுடனும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாக கூறினார். ஆனால் ஏறக்குறைய மாய்கா போன்ற தேசிய முன்னணியில் வேண்டாத விருந்தாளியாக உள்ள மாசிசா மட்டும் காத்திருந்து பார்ப்போம் என்ற நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறது. இன்னொரு பக்கம் பாஸ், பெர்சத்து உள்ளிட்ட கட்சிகள் மாசிசா மற்றும் மாய்காவுடன் ஒத்துழைக்க தயார் என அறிவித்துள்ளன. இந்நிலையில் மாசிசாவுடன் கலந்து ஆலோசித்து மாய்கா முடிவெடுக்குமா என கேட்டபோது ஆனந்தன் அவ்வாறு சொன்னார். மாய்காவின் எதிர்காலம் அக்டோபரில் தான் அதன் பொது பேரவையில் முடிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லிங்கேஸ்வரன் கேள்வியின் எதிரொலி மருத்துவர்களுக்கான ஆன்கால் அலவன்ஸ் உயர்வு அடுத்த ஆண்டு அமலுக்கு வரலாம். சுகாதார அமைச்சு. மருத்துவர்களுக்கான ஆன்கால் அலவன்ஸ் தொகை உயர்வு அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்படலாம் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது கோடி காட்டியுள்ளார். மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலத்தின் தொடர் கேள்விகளின் எதிரொலியாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சுகாதார பணியாளர்களுக்கான ஆன்கால் அலவன்ஸ், மிகை நேர அலவன்ஸ் மற்றும் வட்டார பயண படித்தொகை உள்ளிட்ட பிற சலுகைகளை KKM தற்போது மதிப்பாய்வு செய்து வருகிறது. சில மாதங்களாகவே நடைபெற்று வரும் இந்த ஆய்வுகளை விரைந்து இறுதி செய்ய அமைச்சு இலக்கு கொண்டிருப்பதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி சொன்னார். ஆய்வறிக்கையில் விரைவில் அமைச்சரவையின் பரிசீலனை மற்றும் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். அனைத்தும் கைகூடினால் 2026ஆம் ஆண்டில் அதனை செயல்படுத்த முடியும் என ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார். குறைந்த செலவையே உட்படுத்தியுள்ள போதிலும் இந்த ஆன்கால் அலவன்ஸ் தொகை உயர்வை அரசாங்கம் தாமதப்படுத்தி வருவதாக டாக்டர் லிங்கேஸ்வரன் முன்னதாக சுகாதார அமைச்சை விமர்சித்தார். சினமூட்டும் பிரச்சாரங்களை கொண்ட காணொலி விசாரணைக்கு உதவ செக் பாட் கைது.
அரச குடும்பம் தொடர்பில் சினமூட்டும் பிரச்சாரங்கள் மற்றும் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை கொண்ட காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்படுவது தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு அரசியல் ஆர்வலர் செக்குபாட்டி என்று அழைக்கப்படும் ஃபட்ருல் ஹஷாம் ஷஹாரினை போலீசார் நேற்றிரவு கைது செய்தனர். செக்குபாட்டி என்று அழைக்கப்படும் ஆடவர் சினமூட்டும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் காணொலி எதுமே அட் போர் அம்ரன் கியாமாட் என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்ததை செப்டம்பர் 4ஆம் தேதி கண்டறியப்பட்டதாக புகித் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை JSJ இயக்குநர் டாக்டர் M. குமார் கூறினார். இக்காணொலி குறித்து போலீஸ் புகார் கிடைத்ததும் புகித் அமான் வகைப்படுத்தப்பட்ட குற்றப்புலனாய்வுத்துறை USJD-யின் D5 பிரிவு விசாரணையை மேற்கொண்டது. செப்டம்பர் 5ஆம் தேதி இரவு மணி 10:25 அளவில் விசாரணைக்கு உதவுவதற்காக காணொலியில் உரையாற்றியதாக நம்பப்படும் 47 வயது ஆடவரை போலீசார் கைது செய்தனர். போலி குறுஞ்செய்திகளை அனுப்பும் கும்பலின் நடவடிக்கை முறியடிப்பு. அரசு மலேசிய போலீஸ் படை PDRM உடன் இணைந்து தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையம் MCMC அண்மையில் மேற்கொண்ட ஓக்பன் சிங் ஒருங்கிணைந்த நடவடிக்கை வழி ஃபேக் பேஸ் டிரான்சீவர் ஸ்டேஷன் ஃபேக் BTS எனப்படும் சட்டவிரோத தொலைத்தொடர்பு உபகரணங்களை பயன்படுத்தி போலி குறுஞ்செய்திகளை அனுப்பும் கும்பல் ஒன்றின் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. உளவு நடவடிக்கை மற்றும் பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் கோலாலம்பூரில் உள்ள ஒரு பெரிய அங்காடி அருகே வாகனத்திலிருந்து ஃபேக் BTS உபகரணங்களை இயக்கிய ஆடவர் கைது செய்யப்பட்டதாக இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் MCMC தெரிவித்தது. ஆடவரின் காரை சோதனை செய்ததில் ஃபேக் BTS உபகரணங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. சூதாட்டம் தொடர்பான போலி குறுஞ்செய்திகளை பொதுமக்களுக்கு அனுப்ப இந்த உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டதாக MCMC கூறியது. கைது நடவடிக்கையை தொடர்ந்து PDRM-இன் உதவியுடன் ஷா அலாம் கோத்தகெமுனிங்கில் உள்ள 2 மாடி வீட்டில் MCMC சோதனை மேற்கொண்டது. இதில் ஃபேக் BTS உபகரணங்கள் பொருத்தப்பட்ட MPV ரக கார் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈராண்டுகளில் இல்லாத வகையில் புதிய உச்சம் தொட்ட உலக உணவு விலைகள். ஐநாவின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு கடந்த 2 ஆண்டுகளில் பதிவான உச்ச விலையாக ஆகஸ்ட் மாதத்தில் உணவு விலை உலகில் உயர்ந்திருப்பதாக ஐநாவின் உணவு மற்றும் விவசாய அமைப்பான FAO தெரிவித்துள்ளது. FAO விலை குறியீடு ஆகஸ்டில் 130.1 புள்ளிகளில் இருந்தது. ஜூலையை விட மிகச்சிறிய உயர்வாக இருந்தாலும் கடந்த ஆண்டை விட இது 6.9% அதிகமாகும். காய்கறி எண்ணெய் விலை 1.4% உயர்ந்து 3 ஆண்டுகளில் அதிகபட்சமாக பதிவானது. மாமிச விலையோ 0.6 விழுக்காடு உயர்ந்து சாதனை நிலையை எட்டியது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் சீனாவில் மாட்டிறைச்சி தேவையால் சீனி விலையும் சிறிதளவு உயர்ந்துள்ளது. என்றபோதிலும் தானிய விலைகள் தொடர்ந்து 5வது மாதமாக சரிந்துள்ளன. கோதுமை விலை ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ரஷ்யாவில் அதிக விளைச்சலால் குறைந்தது. அரிசி விலை இந்தியாவில் ஏற்பட்ட விலை சரிவு மற்றும் ரூபாய் மதிப்பு சரிவால் குறைந்தது. பால் சார்ந்த பொருட்களும் ஆசியாவில் குறைந்த தேவையால் 1.3% வீழ்ச்சி அடைந்ததாக FAO அறிக்கை கூறுகிறது. காசா நகரில் வானுயர் கட்டடம் இடிந்து தரைமட்டம். ஹமாஸ் தரப்புக்கு எதிரான நடவடிக்கை என இஸ்ரேல் வாதம். காசா நகரில் ஹமாஸ் தரப்பு பயன்படுத்தி வரும் வானுயர் கட்டடங்களை குறிவைக்கப் போவதாக மிரட்டியிருந்த இஸ்ரேலிய ராணுவம் சொல்லியபடியே உயரமான ஒரு கோபுரத்தை வெள்ளிக்கிழமை இடித்து தரைமட்டமாக்கியது. காசாவின் மிகப்பெரிய நகரத்தை கைப்பற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஹமாஸ் உயரமான கட்டிடங்களில் பதுங்கியவாறு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இஸ்ரேல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் நேற்றைய அத்தாக்குதலில் பொதுமக்கள் பாதிக்காதபடி முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் வெளியேற்றப்பட்ட பிறகே கட்டடம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறிக்கொண்டது. பெரும் புகை மற்றும் புழுதிக்கு மத்தியில் கட்டடம் தகர்க்கப்பட்ட காட்சிகள் அடங்கிய புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரலாகின. இதுவரை காசா நகரின் 40% பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் மேலும் படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதல்கள் சுமார் 1 மில்லியன் மக்களை தெற்கு பகுதிகளுக்கு இடம்பெற செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 ஆண்டுக்கும் மேலாக நீடித்து வரும் போரை நிறுத்த வேண்டும் என உலகம் முழுவதும் அழுத்தம் அதிகரித்து வருகின்ற போதிலும் இஸ்ரேல் கேட்பதாக தெரியவில்லை. ஆழ்ந்த இருள் கொண்ட சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவிடமும் இழந்துவிட்டோம். 3 நாடுகளும் வளமாக இருக்கட்டும் என வஞ்சக வாழ்த்துடன் ட்ரம்ப் புலம்பல். இருண்ட சீனாவுக்குள் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டோம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புலம்பியுள்ளார்.
பரவாயில்லை, இம்மூன்று நாடுகளும் வளமாக வாழட்டும் என வஞ்சகமாக அவர் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அண்மைய உச்சநிலை மாநாட்டின் போது இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவுடன் ஒட்டி உறவாடின. போதாக்குறைக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ராஜ உபசரிப்பு வழங்கிய புகைப்படங்களும் வீடியோக்களும் உலகம் முழுவதும் வைரலாகின. அதிகப்படியான வரி விதிப்பின் மூலம் உலக நாடுகளை தன் கண் அசைவில் வைத்திருப்பதாக காட்டிக்கொள்ள விரும்பிய அமெரிக்காவுக்கு இது பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இதை தாங்க முடியாமல் தொடர்ந்து தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் ட்ரம்ப் கருத்து பதிவிட்டு வருகிறார். அந்த வரிசையில் உலக வல்லரசாக சீனா விஸ்வரூபம் எடுத்திருப்பதை எண்ணி கடும் விரக்தி அடைந்தவராய் இந்த புதிய பதிவில் தனது ஆதங்கத்தை ட்ரம்ப் கொட்டியுள்ளார். வரியை ஆயுதமாக கையில் எடுக்க வாஷிங்டன் முற்பட்டதால் தேவையில்லாமல் ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகிய மூன்று நாடுகளும் முன்பை விட நெருங்கி பழக தாமே காரணமாகிவிட்டதை எண்ணி ட்ரம்ப் புலம்புவதே இதன் மூலம் வெளிப்படுவதாக பார்வையாளர்கள் கூறுகின்றனர். பினாங்கில் தன்னைத்தானே கத்தியால் குத்திக்கொண்டு கொள்ளையிடப்பட்டதாக நாடகமாடிய லாரி ஓட்டுநர். சூதாட்ட நடவடிக்கைகளின் நிறுவனத்தின் பணத்தை பயன்படுத்திய விஷயம் முதலாளிக்கு தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு லாரி ஓட்டுநர் தன்னைத்தானே கத்தியால் குத்திக்கொண்டு கொள்ளையிட்டதாக நாடகமாடிய சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பினாங் ஜார்ஜ் டவுன் ஜாலான் மெய்தான் 1 சாலையில் நேற்றிரவு 7:45 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்தது. வெகு நேரமாகியும் அலுவலகத்திற்கு திரும்பாததால் முதலாளி கைபேசியில் அழைத்து கேட்டபோது 3 ஆடவர்கள் தம்மை கொள்ளையிட்டதாகவும் வயிற்றில் கத்தியால் குத்திவிட்டதாகவும் 32 வயது அந்நபர் கூறியுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு முதலாளி ஆட்கள் அனுப்பிய நிலையில் அதற்குள் லாரியில் ரத்த வெள்ளத்தில் கிடந்தவரை பொதுமக்கள் பினாங் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 22.5 சென்டிமீட்டர் கத்தி வயிற்றில் பாய்ந்ததில் அவ்வாடவருக்கு 3.5 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு காயம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் விசாரணையில் இறங்கிய போலீசாருக்கு அங்குதான் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்நபர் உண்மையில் கொள்ளையிடப்படவும் இல்லை, பிறரால் கத்தியால் குத்தப்படவும் இல்லை. மாறாக நிறுவனத்தின் பணத்தில்தான் கையாடல் செய்த 3000 ரிங்கிட் கொள்ளை போனதாக முதலாளியை நம்ப வைக்கும் நோக்கில் தன்னைத்தானே கத்தியால் குத்திக் கொண்டது அம்பலமானது. இந்நிலையில் காயம் குணமடைந்து தேறியதும் அந்த லாரி ஓட்டுநர் மேல் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என திமோர் லாவோட் போலீஸ் கூறியது.